ஹே ஹாய், திஸ் இஸ் வினோத். இன்னைக்கு நான் வந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப் பர்பஸ் வந்து தேவை. எல்லாருக்குமே வந்து அவங்க லைஃப் பர்பஸ் என்னன்னு வந்து கண்டுபிடிக்கணும், பார்க்கணும், தெரியணும், தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சில பேர் ஆசைப்படாமலும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கும். லைஃபோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து லவ்வாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்டான விதத்தில் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் வந்து வச்சுருப்பாங்க. சில சில பேர் பார்த்தீங்கன்னா இதை ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னோட லைஃபோட பர்பஸ்ன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து ஃபிகர் அவுட் பண்ணாமல் இருப்பாங்க, மேபி என்ன மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாகவே வந்து இதை வந்து ஃபிகர் அவுட் நான் ரொம்ப நாளாகவே வந்து எப்படின்னா என்னென்ன வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்காக உட்காந்து கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது நான் ஒரு சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹவு டு ஃபைண்ட் த லைஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேர்டை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். நம்மளோட லைஃப்பில் ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து ஆச்சரியப்படுவோம். ஒரு வாவ்னு சொல்கிற அந்த ஒரு மூமெண்ட் வந்து வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பிறக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நமக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு நாள். ரெண்டாவது, ஒய் நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம என்ன பண்ண வந்தோம், நம்மளோட லைஃபோட ரீசன் என்ன, நம்ம லைஃபோட பர்பஸ் என்னங்கிறது வந்து தெரியும் போது அது ஒரு வாவ் மூமெண்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். இந்த ஒரு ரெண்டு விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்ன் நம்ம வந்து பிறக்கத்தை வந்து ஆல்ரெடி இட் ஹேப்பன். பட் இதுக்கப்புறம் ஒய் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம லைஃபோட ரீசன் என்ன, நம்ம லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரியும் போது தான் நமக்கு வந்து இன்னும் அளவுக்கு அதிகமான ஒரு ஹாப்பினஸ் வரும். ஒரு ரிசர்ச் சொல்லுது, நம்ம நார்மலாகவே நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். மேபி வந்து எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன். யாராச்சும் வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அவங்ககிட்ட பேசலாமா, நம்மளோட ஃப்ரெண்டோ, நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சனோ, இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்மளோட ரிலேஷன்ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏதாச்சும் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து ஓகே சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ என்னால் வந்து இந்த வீக் பேச முடியாது, நம்ம நெக்ஸ்ட் வீக் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து டைம் கொடுப்போம். ஈவன் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஈஸியாக வந்து டைம் கொடுப்போம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளோட டைமை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ஒரு ட்ரூத் என்னன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட டைமை வந்து ஈஸியாக கொடுக்குறோம், வேஸ்ட்டு பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட் லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி நம்ம செல்ஃப் டாக் பண்ணணும். ஸோ ஆனால் எத்தனை பேர் வந்து நம்ம செல்ஃப் டாக் பண்ணணும்னு சொன்ன உடனே நம்ம வந்து பேசியிருக்கோமா, யோசிச்சு பாருங்க. இந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பேசவே மாட்டோமா, ஒரு செல்ஃப் டாக்குங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது. ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து நமக்காக வந்து ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி பேசணும்னு நம்ம நினச்சாலே வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட் மாரி வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இதுவே மற்றவங்க யாருக்காச்சுன்னா வந்து 5 நிமிஷம் தான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நம்மளோட ஹோல் டேல வந்து ஈஸியாக கொடுக்குறோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட செல்ஃபு கூட தான் நான் தனியாக இருக்கேன், நான் ஜஸ்ட் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு வாக்கிங் போய்கிட்டு எதுவும் எனக்கு பிடிச்சது அது நான் தனியாக தான் இருக்கேன். ஐ அலோன்லி லிவ் வித் மை லைஃப் வெரி ஹாப்பிலி என்ஜாய்லின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட செல்ஃப் டாக் கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் கூட பேசுகிறீங்க அப்படின்னு கிடையாது. செல்ஃப் டாக்னா என்னன்னா, எந்த ஒரு கேஜெட்டுமே இல்லாமல், எந்த ஒரு வீடியோஸ், சாங்ஸ், வாக்கிங், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், எனிதிங், எனி மானிட்டர்ஸ், எனிதிங் இல்லாமல், உங்களை சுற்றி யாருமே இல்லாமல் உங்கள் கூட நீங்கள் உட்காந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லை சோகமாக இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் செய்கிற விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருந்தால் என்ன பண்ணலாம், உனக்கு உண்மையாகவே என்ன பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொஸ்டின் கேட்கும்போது ஆனஸ்ட்டாக வந்து நம்மளோட இன்னர் செல்ஃப் வந்து நம்மக்கிட்ட பேசும். ஒரே நாளில் நம்மளோட செல்ஃப் வந்து நம்மக்கிட்ட பேசுமான்னு கேட்டால் கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண நம்மளோட செல்ஃப் கூட நம்ம அலோனாக இருக்க நம்ம நம்ம செல்ஃப் டாக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவை, நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து நம்மளால் ரொம்ப 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 ஈஸியாக வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, நாமே நம்ம செல்ஃப் கிட்டேயும் நார்மலாகவும் நம்ம வந்து
ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். அந்த கொஸ்டின்ஸ் என்ன? இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலிமா வந்து உங்களோட லைஃபோட பர்பஸை வந்து உங்களால் வந்து எவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் இதுக்கப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹூ யூ ஆர். ஹூ யூ ஆர்னா நீங்கள் யார்? நீங்கள் ஆர்டிஸ்டா, இல்லை வந்து சிங்கரா, இல்லை மெஜிஷியனா, இல்லை வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரா, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து 100% இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 25% வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியணும். அதை எப்படி வந்து ஒன்றா வச்சு உங்களால் வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? அதுதான் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். ஹூ யூ ஆர். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வாட் யூ டூ. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போது உங்களோட லைஃப்பில்? நீங்கள் பண்ணுறது கரெக்டானா, இல்லை கரெக்டாக இல்லைன்னா அது என்ன பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி வந்து டீச் பண்ணலாம், அதை பற்றி எப்படி பேசலாம், அது இன்னும் ஈஸியாக எப்படி இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களை கேளுங்க. அதுலேருந்து என்னெல்லாம் ஆன்சர் வந்து பாருங்கள். வாட் டு யூ லைக். அதே போல் நீங்கள் என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு உட்காந்து பேசுங்க. உங்களோட செல்ஃப் கூட உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு யோசிங்க. அதில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு யோசிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு 3-4 ஸ்கில்ஸை உங்களால் வந்து ஒன்றா வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் எதில் வந்து ஸ்பெஷலாக இருக்கீங்கிறத பாருங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அதை நீங்கள் வந்து உங்களால் வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், கொடுக்க முடியும்னு யோசிங்க. அவங்களோட ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. யாருக்கு வந்து ஒரு உண்மையாகவே ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை உண்மையாகவே சால்வ் பண்ணுற ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு ரிவார்டாகவோ ஒரு மணியாகவோ வரும். அது எது பண்ணுறதுனால உங்களுக்கு வருதுன்னு யோசிங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். இது மூலிமா வந்து உங்களோட லைஃப் பர்பஸை உங்களால் அடைய முடியும், ஹாப்பியாக அடைய முடியும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவும் இருக்க முடியும். அதே டைமில் நீங்கள் நினச்சபடி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்க முடியும். அதே போல் உங்களுக்கு நிறைய மணியும் வரும். அதே டைமில் உங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு, எல்லாமே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துலேயுமே வழி இருக்குது. இந்த பிஸ்னஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் பண்ணணும், இப்போ இந்த பீப்புள்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும், இல்லை அந்த பீப்புள்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணுங்கிறது உங்கள் கிட்டே தான் இருக்குது. எந்த காலகட்டத்திலுமே எல்லாருக்குமே வந்து நம்மளால் வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில்லை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் என்னென்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மணி வேணும்னா பீப்புள்ஸ் வந்து அதிகமாக எங்கே மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு மூவி தியேட்டராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்தெந்த விதத்துலலாம் வந்து பீப்புள்ஸ் வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதில் உங்களால் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், இல்லை ஏதாச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ பீப்புள்ஸுக்கு நீங்கள் வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறீங்களோ, ஹெல்ப் பண்ணுறீங்களோ, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து மணி மேக் பண்ண முடியும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க முடியும். சின்னதாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா சின்ன விதமாக தான் உங்களுக்கு மணி வரும். பெருசாக சால்வ் பண்ணிங்கன்னா பெரிய விதமாக மணி வரும். ஸோ அமேசானாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை மொபைல் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை கார் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை பைக் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள். அவங்க நமக்கு இருந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுனால தான் அவங்க லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய மில்லியனராக இருக்காங்க. நீங்களுமே அவங்கள மாதிரி மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுமே மாறலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்களோட லைஃபோட பர்பஸ் தெரியணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.